ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. 3ஆம் தேதி மே வந்து பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் நடக்குமான்னு தெரியல அப்படின்னு எங்கே பார்த்தாலும் இதே பேச்சாக இருக்குது. பேரண்ட்ஸும் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் எக்ஸாம் தள்ளி போவோன்றாங்க, எலெக்ஷன் வருதுன்றாங்க, போர் நிறுத்தவே இல்லையா, அங்கே வந்து ஏற்கனவே சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு போட்டுருக்குறாங்கன்னு அங்கே எக்ஸாம்ஸே கை விட்டாங்க. சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸே நடக்கல. அந்த மாதிரி இருக்கிறப்போ என்டிஏவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நடக்குமா தெரியல. பத்தாவது குறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு 4-5 ஸ்டேட்டில் வேறு எலெக்ஷன் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாமுக்கு வந்து எப்படின்னே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு தலை பிச்சுக்கிறாங்க பாருங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட் சார், இதெல்லாம் எதுக்கு சார்? அதான் நடக்கும் இல்லை அப்படின்னா, நடக்கும் இல்லை அப்படின்னு யாருங்க சொல்லணும்? சொல்ல வேண்டியவங்க தெளிவாக சொல்லிடணும்ல. அதுதான் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்களே சார், நீங்கள் ஏன் சார் சும்மா குழப்பறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. நான் குழப்பல, ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டுருக்கோம். சரியா? ஓகே. இப்போ தெளிவாக என்னென்னா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று யாரோ ஒன்று சொல்லிட்டு வந்து குழப்பப்படுத்தி விட்டுறது. ரைட்டா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறதுனால நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து கால்ஸ் கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 250-260 கால் வந்துருச்சு. ஆன்சர் பண்ணி, இல்லைப்பா அதெல்லாம் உண்மை இல்லை, யார் சொன்னா எதுன்னு சொல்லலாம், அதெல்லாம் அஃபிஷியல் இல்லை அப்படின்னா கூட, இல்லை சார் எனக்கு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா. அப்போ 260 பேர் எனக்கு கால் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ குழப்பங்கள் இருக்கும் பாருங்க. சரியா? அதே யாரோ குழப்பி விட்டுருக்குறாங்க. அதனால் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. 24 ஏப்ரலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வச்சுருக்காங்க, எலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த 24 எலெக்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கரெக்டா? முடிஞ்சு போச்சு. அப்போ மே 3ஆம் தேதி தான் நம்மளுக்கு என்னது, மே 3ஆம் தேதி தான் நம்மளுடைய எக்ஸாம். அப்போ நம்மளுக்கு எதனா கிளாஷ் ஆகுதா? ஒன்றுமே கிளாஷ் ஆக போகிறது இல்லை. புரியுதா? புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா 24ஆம் தேதி என்ன நடக்க போகுது? எலெக்ஷன் நடக்க போகுது. சரி சார், எலெக்ஷன் 24ஆம் தேதி நடக்குது சார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டுக்கு 4ஆம் தேதி வந்து ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க சார். இருக்கட்டும், 4ஆம் தேதி ரிசல்ட் இருக்கட்டும். அப்போ 3ஆம் தேதி தான் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சே. நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அன்னையோட நம்ம முழுக்க போட்டுருவோம். 5 மணி எப்போ அதோட தூக்கி அடிச்சிருவோம்ல, நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுமே. அவ்வளோதான். அப்புறம் 4ஆம் தேதி காலையில் தானே என்ன போகிறாங்க, ஈவினிங் தானே ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. அங்கே என்ன குழப்பம் வரப்போகுது? ஒன்றுமே வரப்போகிறது இல்லை. ரைட்டா? அதனால தயவு செய்து மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இலக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரலில் தான் வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு, ஆனால் ஏப்ரலில் வரப்போகுதுன்னா அனௌன்ஸ் பண்ண டேட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணுறாங்க. இல்லையே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்தே பம்பரம் மாதிரி ஒவ்வொருத்தரும் சுற்றுறாங்க. அரசியல் கட்சி நீங்கள் எடுத்துங்க, ஸ்டாலின் சார் எங்கெல்லாம் சுற்றுறாரு. அவ்வளோ ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்? அடுத்த 5 வருடம் அவங்களுடைய டார்கெட். எதிர்கட்சி தலைவர் நீங்க எடுத்துங்க, எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் சுத்துறாரு, எங்க பாக்குறாரு. காலையில ஒரு மீட்டிங், மத்தியானம் ஒரு சாயந்தரம் ஒரு மீட்டிங் அப்படின்னு சுழந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டீமு நீங்க பார்த்திருப்பீங்க, சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸே பண்ணிட்டாரு. நீ டேட்டுக்கு கொடுத்தா குடுக்கலன்னா போ, 234 தொகுதிக்கும் நான் அனௌன்ஸ் பண்றேன்டா கேண்டிடேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பரமா சுத்தின்னு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன வேணும் அப்படின்றதான் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில எப்படியாவது நான் சிஎம் சீட்டை அடிச்சிடணும் பிடிச்சிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டரோட அப்படி வெறித்தனமா வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா கேம்பெயினை நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க, எங்க பார்த்தாலும் லான்ச் பண்ணது எப்போ, போன வருஷமே லான்ச் பண்ணிட்டாங்க. அப்ப ஏப்ரல்ல நம்மளுக்கு நடக்க போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு, மேல ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற தெரிஞ்சு எவ்வளவு ஒரு வருடமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா பாருங்க, அவங்க 5 வருஷம் தாங்க அந்த ஆட்சி பிடிச்சி அவங்க இருக்க போறாங்க. அதுக்கு அடுத்த வரது இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நம்மளுடைய ஃபியூச்சருங்க, நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா கேரியருங்க, அந்த கேரியருக்காக நம்ம என்ன மாதிரி பம்பரமா சுத்துறோம். 5 மணி நேரம் படிச்சுட்டு
19 மணி நேரம் தூங்குறோமா, இல்ல 19 மணி நேரம் படிச்சுட்டு 5 மணி நேரம் தான் தூக்கத்துக்காக போட்டுட்டு மத்ததெல்லாம் எப்பயுமே பாத்தீங்கன்னா சிந்தனை எல்லாமே படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸை போடணும், டெஸ்ட் எழுதணும், எரர் கரெக்ஷன் பண்ணணும், அடுத்தது தெரியலன்னு டீச்சர் கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி பம்பரமா நான் சுத்தினேன்னா உங்களுடைய கேரியரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 40 வருடம் நீங்க செட்டில்டுங்க. அந்த மாதிரி யோசனை பண்ணி நீங்க அயராம துயராம, நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, வெயில்ல நின்னுட்டு பேசுறாங்க கட்சி தலைவருங்க, கால் நடுக்க ஓடுறாங்க, நடக்கிறது கூட இல்ல ஓடுறாங்க. அப்ப அந்த 5 வருடத்துக்காக அவங்க கஷ்டப்படுறப்ப நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது, நம்மளுடைய ஃபியூச்சரையே நம்ம மாத்த போறோம், நம்ம கேரியரே வந்து பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம நீட் எக்ஸாமுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணோம், மற்றதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்க கூடாது. சைட்ல வந்து 1000 விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும், அதெல்லாம் நடந்துட்டே இருக்கும், டென்ஷன் வந்துட்டே இருக்கும், தூக்கம் இல்லாம இருக்கும், எதெல்லாம் உனக்கு அன்கம்ஃபர்டபிள் இருக்கோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணும், அதை தான் நீ வந்து பண்றதுக்கு பார்க்கணும். எனக்கு தூக்கம் வருதா, தூங்கக்கூடாது. எனக்கு படிக்கிறதுக்கே பிடிக்கலையா, படிக்கணும். எனக்கு சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறா, பார்க்க கூடாது. எனக்கு மொபைல்ல பேசணும்னு நினைக்கிறா, தொடவே கூடாது மொபைல். புரியுதா? அப்ப நான் படிக்காதே இருந்தாதான் எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்கணும், என்ன பண்ணும், படிக்கணும். ஐயா எனக்கு கணக்கு போட்டாலே வர மாட்டேங்குது, கணக்கு போடணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கவே முடிய மாட்டேது, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ரெண்டு ஸ்டெப் தான் போட முடியுது, அடுத்த ஸ்டெப் வரல, போடணும். 10 ப்ராப்ளம் தான் என்னால போட முடியுது, 40 ப்ராப்ளம் போடணும். அப்ப எது முடியலையோ அதை எவன் செய்யறானோ அவன் தான் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அப்ப உங்களால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா May 3 தாங்க எக்ஸாம் பிக்ஸ்டு. நீட்ல வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, வெளியூர்ல குண்டுனா போட்டோம், இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்னா இருக்கட்டும், நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய எய்ம் வந்து 2ல இருந்து 5 3ஆம் தேதி கோல் பிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கோல்ல வந்து 720 மார்க்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டான், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். ஐயோ என்ன சார் இஷ்டத்துக்கு சொல்லிடுவீங்க போல இருக்கு 5 சப்ஜெக்ட்னா, நீங்க எல்லாம் தெளிவா இருக்கீங்களான்னு பார்த்தேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சுவாலஜி பாட்னி 45 கொஸ்டின் இன்ட்டு 4 என்னது 720 +1 அண்ட் +2 இதெல்லாம் நீ என்ன பண்ணும், தெளிவா போட்டுறணும். எத்தனை டாபிக் பிசிக்ஸ், எத்தனை டாபிக் கெமிஸ்ட்ரி, எத்தனை டாபிக் ஜுவாலஜி, எத்தனை டாபிக் பாட்டனி, எதெல்லாத்தையும் பக்காவை போட்டு எதெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட்டா தரவா இருக்கேன், எதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, எதெல்லாம் நான் டெஸ்ட் இப்போ கொடுத்தா கூட நான் எழுதுவேன், எதெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, எதெல்லாம் என்ன நான் கத்துக்கணும், எதெல்லாம் எனக்கு டவுட் இருக்கு, எதெல்லாம் டீச்சர்கிட்ட கேட்கணும், நான் எக்ஸாம்ஸ்ல நான் போனேன்னா இதெல்லாம் பண்ண முடியல, எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் you have to list out and work out. You will be get whatever you want in your life அப்படின்றத அதை தூக்கி வச்சுட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன வேணும், அடிக்கிறோம் நம்ம கவர்மெண்ட் சீட், அவ்வளவுதான், அடிச்சாம்படுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வடிவேல் சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு அடிச்சாம்படுற கவர்மெண்ட் சீட் அப்படின்ற மாதிரி மார்க்க தட்ட போறோம். எனி கேட்டகரிப்பா, எனி கேட்டகரி, fix your target 650 marks, 600 to 650, any category you can easily get government seat in 2026. ரைட்டா? I am ready to help you. உங்க கூட நான் இருக்கேன், உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்கிறதுக்கு நான் இருக்கேன். நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் எனக்கு முடியாம போகுது சார், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணா நல்லா இருக்கும், நான் இருக்கேன். எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்க. என்ன சப்ஜெக்ட்ல என்ன டவுட் இருந்தாலும் கிளாரிட்டி கொடுக்கிறதுக்கு RGR டீம் வந்து ரெடியா இருக்கும். ரைட்? எடுத்துங்க, ஜெயிக்கலாம், பண்ண முடியும், சாதிக்க முடியும் சார். அப்ளிகேஷன் போட்டேன் சார் 2026 இது வரைக்கும் நான் ப்ரிப்பேரே பண்ணல, ஒரு கிராஷ் கோர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். எஸ், we have the crash course. 11 and 12 ஓட வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட முடியுமா? முடியாது. ஆனா சில விஷயங்களை சொல்லி கொடுத்து எக்ஸாமை போய் எழுதி பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு RGR டீமால முடியும். ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன்லயும் எடுத்துக்கலாம். உடனே கால் அடிங்க 8695 86953. சார் இருக்கட்டும் சார், பாஸ் பண்ணா போதுமா சார், கவர்மெண்ட் சீட் எடுக்கணும், கவலையே படாதீங்க. RGR டீம் டெடிகேட்டடா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், ஸ்பெஷல் டிராப்பர்ஸ் பேட்ச் அப்படின்ற மாதிரி பண்ணி 20 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ்ல போட்டு 20 பேருக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறோம் அப்படின்ற சேலஞ்ச் பண்றோம். நீங்க அந்த 20ல ஒன்னா இருக்கணும் அப்படின்னா இமிடியேட்டா கால் பண்ணுங்க 8695 86953, ஜாயின் பண்ணுங்க. இப்பத்தியோட கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயா எடுத்துங்க. 2027க்கான டார்கெட் பேட்ச்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க, கவர்மெண்ட் சீட்டை தட்டலாங்க. நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. இது இல்லாம நீங்க மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, ஜே எழுதுவீங்க, SNU எழுதுவீங்க, VIT எழுதுவீங்க, இந்துஸ்தான் எழுதுவீங்க, அமிர்தா எழுதுவீங்க, பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கான எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணணும்னு நினைப்பீங்க, மணிபால் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, கருணி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், நெஸ்ட் எக்ஸாம்ஸ், கியூட் எக்ஸாம்ஸ், இது எல்லாத்தையும் எழுதுறதுக்கு RGR கோமட் 2026 ஒரே ப்ரோக்ராம்
நீங்கள் அட்டன் பண்ணால் போகிறோங்க. 11,800 ஆன்லைன் ப்ரோக்ராம். வீட்டில் இருந்தே ஜம்முன்னு ஜாலியாக ஹாப்பியாக படிச்சுக்கிட்டு டெஸ்ட் எழுதிக்கிட்டு மார்க் எக்ஸாம் எழுதிட்டு அழகாக போய் இந்த எக்ஸாம் நான் சொன்ன இந்த எக்ஸாம்ஸ்லாம் அழகாக கிராக் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரே மாதத்துலேயே 40 நாள்லேயே ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதி கிராக் பண்ணவங்க இருக்காங்க. ஒரே 40 நாளில் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலயமா ஐஐடி மெட்ராஸில் சீட்டு வாங்கின குழந்தைங்க இருக்காங்க. ஐசரில் 7 ஐசர்லையும் நம்ம குழந்தைங்க இருக்காங்க. விஐடி, அமிர்தா, SNU இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிங்க. இதுலலாம் எக்கச்சக்கமான மாணவர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. ரைட்டா, படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, இருக்கட்டும். நம்ம போய் படிக்கணுமா? நீங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் கொஸ்டின் யார் சார் படிச்சா, யார் சார் சீட்டு வாங்கினா, எதுக்கு, எப்போ, எங்க இருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நான் என்ன சார் படிக்கணும், நான் என்ன சார் பண்ணணும், நான் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும், நான் என்ன சார் டெஸ்ட் எழுதணும், அதை தான் பேரண்ட்டும் பெற்றோரும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறதோட குழந்தைங்களையும் பிராக்டிஸ் பண்ண வைக்கணும். அதை விட்டுட்டு உங்ககிட்ட எத்தனை பேர் வந்து விஐடில போனாங்க, எத்தனை பேர் SNU, யார் என்ன போனாங்க, நம்மளுக்கு என்ன, நம்ம குழந்தை என்ன பண்ணாதானே வரும். அதை தான் நீங்க என்ன பண்ணணும், தெளிவா மைண்ட்ல வச்சுட்டு அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லணுமே தவிர, உங்க இன்ஸ்டியூட்ல JEE யாருன்னா போயிருக்காங்களா, ஐடில யாருன்னா ஜாயின் பண்ணாங்களா, எய்ம்ஸ்ல யாருன்னா இருக்காங்களா, ஜிப்பர்ல யாருன்னா இருக்காங்களா, சிஎம்சில யாருன்னா இருக்காங்களா, MMC எல்லாம் வாங்க முடியுமா, இப்படி எல்லாம் அந்த கதையெல்லாம் அப்படி ஓரம் வச்சுட்டு நம்ம குழந்தையோட கெப்பாசிட்டி என்ன, நம்ம குழந்தையோட திறமை என்ன, நம்ம குழந்தைய எங்க சேர்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு கைடன்ஸ் வந்து RGR டீம் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நீங்க செட் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு நீங்க எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு இருக்கு அந்த காலேஜ்ல உங்க குழந்தைக்கு சீட் கிடைச்சிருங்க. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121. எக்ஸாமு டேட்டு May 3, 2 வரைக்கும். நீங்க யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நிறுத்திக்கப்பா, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலை ஃபோக்கஸ் 2026 May 3 எக்ஸாம்ஸ். ஓகேவா, பார்க்கலாமா? பெஸ்ட் விஷஸ், நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா என்ன எப்போ வேணாலும் நீங்க அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் RGR COMET 2026. SNU, NEET, JEE, QT, IET எக்ஸாம்ஸ், VIT கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், BITSAT, இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸ் ஆன்லைன்ல வீட்ல இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. RGR COMET 2026. கால் 8695186953. 12th முடிக்கிறப்பயே NEET, JEE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு NEET-யும் JEE-யும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RGRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.